ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். டெஸ்டினியோட 17வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நீகுவா நேரா கிளம்பி அந்த ஷுவான்னு ஒரு பையன் இவளுக்கு ஹெல்ப் பண்ணான்ல, அந்த பையன் ஜெயில இருக்கான், அவனை பாக்குறதுக்கு வரா. அவளை பார்த்ததுமே அவன் ஷாக் ஆயிடுறான், என்ன நீ இங்க பண்ற அப்படின்னு. ஆனா நீ எனக்கு எதுக்காக ஹெல்ப் பண்ண அப்படின்னு நீகுவா கேட்க, ஒரு பொண்ணு ஆபத்துல இருக்கும்போது காப்பாத்தணும் அப்படின்னு இந்த புக்ல எழுதியிருக்கு, ஜென்டில்மேன்னா அப்படிதான் இருக்கணுமா அப்படின்னு படிச்சுட்டு இருக்க புக்க ஷுவான் காட்டுறான். இந்த அரக்க உலகத்துல ஒன்ன மாதிரி ஒரு ஜென்டில்மேன் இருப்பான்னு நினைச்சதே இல்லன்னு நீகுவா சொல்ல, என்னன்னா இந்த இடத்தை சேர்ந்த பையனே கிடையாது அப்படின்னு கொஞ்சம் சோகமா ஷுவான் சொல்ல ஆரம்பிக்கிறான். நீ தண்ணி இருக்கிற ஏரியால இருந்து வந்திருக்க, தண்ணி இருக்கிற பிறவியாவும் இருக்க, ஆனா அவங்க எல்லாம் வந்துட்டு சுயநலமே இல்லாம அடுத்தவங்களுக்காக உழைப்பாங்க. இந்த இடத்துல நீ மாட்டிட்டு இருக்கே அப்படின்னு நீகுவா கேட்டுட்டு, உனக்கு ரொம்ப போர் அடிக்குதா, 7 நாள் ஜெயில இருக்கணும்னு அங்க வந்து உனக்கு மாஸ்டர் ஆணை போட்டிருக்காருன்னு சொல்ல, போர் அடிக்கல, அதான் புக்ஸ் இருக்குல்ல நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு ஷுவான் சொல்றான். நான் போய் மாஸ்டர்கிட்ட கேட்டு பாக்குறேன், உன சீக்கிரமா ரிலீஸ் பண்றாரான்னு அப்படின்னு நீகுவா அங்க இருந்து வெளியே கிளம்புறா. நீகுவா நேரா சொங்கோங்க கிட்ட வந்துட்டு இருக்க, எவ்வளவு தைரியம் தான் அவனுக்காக பேசுறதுக்கு ஏன் கிட்ட வந்திருப்ப அப்படின்னு அவன் கத்த ஆரம்பிச்சுட்டு நீகுவா முகத்தை பார்த்ததுமே சாஃப்ட் ஆயிடுறான். அதுக்கு மேல பேச முடியாம, உனக்கும் ஷுவானுக்கும் நடுவுல முன்னாடி ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருந்துதான்னு கேட்க, அந்த பையன் தான் என்ன அந்த இடத்துல இருந்து காப்பாத்துனா, அவ்வளவுதானே தவிர மத்தபடி எனக்கும் அவனுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. அவன் ஏன் என்ன காப்பாத்துனானா, இந்த இடத்துல நான் மாட்டிட்டு இருக்கேன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, சோ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவன் நினைச்சிருக்கான், அவ்வளவுதான் அப்படின்னு நீகுவா சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னோட அப்பாவோட அந்த ட்ரெஷரியில இந்த கல் இருந்த விஷயம் எனக்கு தெரியாது, இவ்வளவு முக்கியமான விஷயத்தை எங்க அப்பா எடுத்து வச்சிருந்தாருன்னு எனக்கு தெரியாதுன்னு நீகுவா சொல்லிட்டு, ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஒருவேளை அந்த கல் எடுக்கிறதுக்காக தான் 10 வருஷமா என்ன நீங்க பாத்துக்கிட்டீங்களா, இது உங்களுக்காக என்ன யூஸ் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு நீகுவா டைரக்டா கேட்க, நான் தான் அப்பவே சொன்னேனே, நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன், நீ ஒரு பிளான் போட்டிருக்க, அதுல நம்ம 2 பேரும் மாறி மாறி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு, இதுல புதுசா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு, நீ என்னை விட்டு போக முடியாது அப்படின்னு சொங்கோங் சொல்ல, நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிடுவேணும்னு உங்களுக்கு பயமா இருக்கா அப்படின்னு நீகுவா கேக்குறா. சொங்கோங் அவ ஷோல்டர் அப்படியே பிடிச்சு, நீயும் நானும் ஒண்ணுதான், நீ எனக்கு துரோகம் பண்ணவே முடியாது, உன் கண்ணை பாரு, குட்டி பொண்ணுலயும் இதே கண்ணோட தான் என்ன பார்த்த, இந்த கண்ணு பாறையவே உருக்குற அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனது அப்படின்னு அவன் முகத்தை லேசா தொட்டு பார்த்துட்டு கொஞ்சம் ரொமான்டிக்கா பேச ஆரம்பிக்க, கரெக்டா நம்ம சொங்கோங்கோட அசிஸ்டன்ட் அங்க வந்துடுறான். இங்க அதே மாதிரி பையன் உள்ள வந்துட்டு இருக்காருன்னு சொல்ல ஷாக் ஆயிட்டு நீகுவா பாத்துட்டு இருக்கா. பையன் அங்க இருக்கிற எல்லா அரக்க ஆளுங்களையும் தட்டி தூக்கிட்டு நேரா விறுவிறுன்னு உள்ள வந்துட்டு இருக்க, இன்னொரு ஆப்போசிட்ல சொங்கோங் உட்காந்துட்டு, வாங்க வாங்க, இவ்வளவு சின்ன வயசுலயே தலைவனா இருக்கீங்க, பெரிய ஆளா இருப்பீங்க போல, உள்ள வாங்க, என்ன நீங்க வந்து நல்ல குடும்பமா இருக்கீங்க, நான் அரக்க உலகமா இருக்கேன், அது ஒண்ணுதான் நமக்குள்ள இருக்கிற ஒரே பிரச்சனை, இல்லன்னா ஃப்ரெண்டா கூட இருக்கலாம், ஆனா நம்ம 2 பேரும் கை கோத்துக்கிட்டோம்னா ஒரு பிரமாதமான உலகத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஒன்ன மாதிரி ஆளுங்க கூட கை கோக்குறதுக்கு நான் வரல அப்படின்னு பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ வந்திருக்காரு, வைன் எடுத்து சர்வ் பண்ணுங்க அப்படின்னு சொங்கோங் சொல்ல, முன்னாடி இசை கச்சேரிலாம் நடக்குது, பையனும் சொங்கோங்கும் ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. என்னப்பா சாப்பிடாமலே இருக்க, வைன் ஏதாவது விஷம் கலந்துருப்பேன்னு பயமா இருக்கா என்ன அப்படின்னு சொங்கோங் கேட்க, விஷம் கலந்திருந்தா கூட அதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு, அங்க இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும், அங்க இருக்கிற எல்லா பசங்களுக்கும் மாத்து மருந்து கொடுக்கணும்னு சொல்ல, ஓ டீல் போட வந்திருக்கியா, நான் மாத்து மருந்து கொடுத்தவங்கள சரி பண்ணிடுறேன், ஆசை சிட்டில இருக்கிறவங்க எல்லாம், அதுக்கு பதிலா நீ எனக்கு என்ன பண்ணுவேன்னு சொங்கோங் கேட்க, என்னையே கொடுக்குற அப்படின்னு பையன் சொல்லிடுறான். இங்க இன்னொரு பக்கம் லிங்கியும் ஜிங்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. வெளியே போயிருக்கான் பையன் நேரா அரக்க உலகத்துக்கு, நம்மளுக்கு வர வேண்டாம்னு சொல்லியிருக்கான், ஒருவேளை அவனையே கொடுத்து மத்தவங்களை மீட்டு தருவான்னு அவன் போட்ட பிளான 2 பேரும் கண்டுபிடிச்சு ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ஒன்னே கொடுக்குறியா, என்ன சொல்றேன்னு சொங்கோங் கேட்க, இல்ல எனக்கு வந்து அறிவில்லாம இல்ல, 10 வருஷமா உன்கிட்ட கையில தான் நீகுவா இருக்கா, உனக்கு ஆல்ரெடி தெரியும் உள்ளதான் ட்ரெஷரியில இந்த அதிசயக்கல் இருக்குன்னு, நீ நினைச்சிருந்தா 10 வருஷத்துல எப்ப வேணா எடுத்திருக்கலாம், ஆனா நான் 10 வருஷம் தவக்காலம் முடிச்சு வெளியே வரணும், நீ வெயிட் பண்ணிருக்க, என்ன கொல்லாமலும் விட்டு போயிருக்க, அப்பனா நான் உனக்கு ஒரு முக்கியமான ஆளு எனக்கு இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கு, அதனால நான் உனக்கு முக்கியமான ஒரு ஆளு, நான் உனக்கு வேணும், வேலைக்கு ஆகணும் அப்படின்னா மத்த எல்லாரையும் உயிரோட விட்டுறணும், ஓகேவான்னு கேட்க, சரி அந்த ட்ரிங்க நீ குடிக்கலாம்ல அப்படின்னு மறுபடியும் சொங்கோங் சொல்றான். நான் குடிக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே மாத்து மருந்து கொடுக்கணும் அப்படின்னு ப்ராமிஸ் வாங்கிட்டு அதை குடிக்கிறதுக்கு நம்ம பையன் பக்கத்துல எடுத்துட்டு போக லைட்டா அதை மோந்துதான் பாக்குறான். ஆனா அதுக்குள்ள அங்க இருந்து நீகுவா அம்பு எடுத்து விட்டு இந்த ஒயின் கப்ப தட்டி விட்டுறா. சுயநினைவோட இருக்கும் போதே நான் அவனை கொல்லணும், மத்தபடி இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீகுவா கத்த ஆரம்பிக்க, பையன் அவளை பாக்குறான். எப்பயும் ஸ்ட்ரிக்டா இருப்பான்ல அந்த மாதிரி இல்லாம பல்ல காட்டி சிரிச்சிட்டு இருக்கான். நீ வந்துட்டுல நீகுவா, இனிமே நம்ம 2 பேரும் ஒன்னாவே இருக்கலாம் நம்ம சிரிக்க ஆரம்பிக்க, சொங்கோங் சிரிச்சுட்டே நக்கலா நீகுவாவை பாத்துட்டு இருக்கான். நீகுவாக்கு ஒண்ணும் புரியல. நீகுவா நேரா சொங்கோங் பின்னாடி போயிட்டு என்ன நடக்குது அப்படின்னு கேட்க, அவ்வளவுதான் அவனும் இந்த விஷயத்துக்கு ஆள் ஆயிட்டான், அவனுக்கு ரொம்ப முக்கியமான ஆளு, மத்த எல்லாரும் எப்படி ஆசை நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவனுக்கும் அதான் வந்திருக்கு, அந்த ஒயினை அவன் குடிச்சே பார்க்க தேவையில்ல, மோது பார்த்தான்ல அதுவே போதும், அதுலயே பாய்சன் இருக்குன்னு சொல்ல, அவனை என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நீகுவா கேட்டுக்கிட்டு இருக்கா. உடனே நீகுவாவை பார்த்துட்டு, அவனே அவனை கொன்னுக்கணும், அந்த அளவுக்கு அவனுக்கு வெறி வர வரைய அவனை நான் கஷ்டப்படுத்த போறேன், அவன் ஒரு மான்ஸ்டர் ஆக்க போறேன்னு சொல்ல, எதுக்காக அவனை இவ்வளவு கஷ்டப்படுத்தணும், அவனை கொன்ற
இருந்தனா கூட இப்பவே கொல்லலாம்ல அப்படின்னு நீஹ்வா கேக்குறா. ஏன்னா அவனால எனக்கு வேலை ஆக வேண்டியிருக்கு, அதனாலதான். அதுவும் இல்லாம அவன் ஈஸியா சாகுறதுல எனக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னு சொங்கோங் சொல்லிட நீஹ்வாக்கு மனசு கஷ்டமாயிடுது. அங்கிருந்து சோகமா கிளம்பி போயிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும் நான் எதிர்பார்க்கல, உன்னை பழி வாங்கணும்னு நான் நினைச்சேன் பையன், ஆனா இப்படி பழி வாங்கணும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்க இன்னொரு பக்கம் பையன் தனியா நின்னுட்டு அவன் மடுக்க சண்டை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீஹ்வா அங்க போறா. அவளை பார்த்ததும் பல்ல காட்டி சிரிக்க ஆரம்பிக்கிறான். நீஹ்வா நீ வந்துட்டியா அப்படின்னு கேட்டு நம்ம 2 பேரும் இனிமே ஒன்னா இருக்கலாம் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். கரெக்டா லிங்கியும் ஜிங்கும் கருப்பு ட்ரெஸ் போட்டு அந்த உலகத்தை சேர்ந்தவங்க மாதிரியே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப உள்ள போலாமா அப்படின்னு லிங்கியும் கேட்க, வேணா அப்பாக்கு தகவல் சொல்லலாம், ஆளுங்களை அவர் அனுப்பட்டும் அப்படின்னு ஜிங்க சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் நீ என்ன குழந்தையா அப்பா கிட்ட ஹெல்ப் கேக்குறதுக்கு, நேரா நம்ம உள்ள போலாம், டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம பையனுக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்னு சொல்ல இரு வெயிட் பண்ணலாம் அப்படின்னு ஜிங்க மறுபடியும் பேசிக்கிட்டு இருக்கான். இங்க நேரா சொங்கோங்கோட அசிஸ்டன்ட் இந்த சீனியரையும் மத்த 2 ஸ்டூடெண்ட்டையும் அடைச்சு வச்சிருக்க இடத்துக்கு வந்துட்டு அவங்கள வெளியே கூப்பிட்டு அவங்க வாயில மாத்து மருந்து கொடுக்கறான். உடனே இந்த சீனியருக்கும் மத்த 2 ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்ந்து நினைவு வந்துருது. இங்க என்ன நடக்குதுன்னு கேட்க, நீங்க சாகாம உயிரோட இருக்கணும்னா வாயை மூடிட்டு என் பின்னாடியே வாங்கன்னு அந்த அசிஸ்டன்ட் மிங்க பின்னாடியே கூட்டு போயிட்டு இருக்கான். இன்னும் ஏன் லிங்கியும் ஜிங்கும் அடிச்சிட்டு இருக்காங்க, என்னையாவது உள்ள போக விடு அப்படின்னு லிங்கியும் சொல்ல, நம்ம எல்லாம் ஒரே இனத்தோட ஸ்டூடெண்ட், உன் உயிர் அப்படி போறதுல எனக்கு இஷ்டம் கிடையாது அப்படின்னு ஜிங்க சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள இந்த சீனியரும் மத்த 2 ஸ்டூடெண்ட்டும் வந்துடுறாங்க. அவங்கள விட்டுட்டு மிங்க அங்க இருந்து பறந்து போயிடுறான். என்னடா நடக்குது அப்படின்னு எல்லா சீனியரும் சேர்ந்து லிங்கியோ கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒன்ன உயிரோட விட்டுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா பையன் அவங்க பணையமா எடுத்து தான் விட்டுருப்பாங்க அப்படின்னு நம்ம லிங்கியோ சொல்ல, ஒருவேளை அப்படியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எங்க கிட்ட வேற மாத்து மருந்து இல்ல, இருந்திருந்தா நாங்க கொடுத்திருப்போம், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு நாங்க எல்லாம் தலைவர்கிட்ட போய் சொல்றோம், நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சீனியர் கிட்ட கேட்க நம்ம லிங்கியோ சொல்ல ஆரம்பிக்கிறான். நாங்க உள்ள போறோம், உள்ள போயிட்டே இருந்துட்டு ஏதாவது தகவல் கிடைக்குதா, பையனை பத்தி விஷயம் தெரியுதான்னு பாக்குறோம், நீங்க கரெக்டா வந்துருங்க, நம்ம அட்டாக் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்ல நாங்க போய் ஆளுங்களை கூட்டிட்டு வரோம்னு சீனியர் கிளம்ப ஆரம்பிக்கிறான். இந்த விஷயத்தெல்லாம் மிங்க பாத்துட்டே இருந்துட்டு நேரா வந்து டோங்கோங்க கிட்ட விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். மத்த எல்லாருக்கும் மாத்து மருந்து கொடுக்கணுமா அப்படின்னு. எனக்கு வந்து ஒரே ஒரு ஆள் தான் வேணும் பையன், அவன் இருந்துட்டான்னா மத்தவங்க உயிர்லாம் எனக்கு ஒரு மேட்ரே கிடையாது, என்ன வேணா பண்ணிக்கலாம்னு சொல்ல, ஆமா பையனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு மிங்க மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறான். நீ வாய் முடிட்டு நான் சொன்னதை மட்டும் செய்ய அப்படின்னு அங்க இருந்து டோங்கோங்க மிங்க வெளியே அனுப்பிடுறான். எங்க பையன் மியூசிக் கருவி ஒண்ணு பண்ணிட்டு நீஹ்வாக்காக இசை வாசிச்சுட்டே இருக்கான். ஒரு காதல் கதையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த காதல் கதையில ஒரு மரத்துக்கு இசை மேல காதல் வந்து அந்த மரம் தன்னவே கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டா மாறிடுச்சான். அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்க, கதை ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு நீஹ்வா சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி உனக்காக என் வாழ்க்கையில எதை வேணா விட்டு கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன்னு சொல்ல, இந்த மாதிரி ப்ராமிஸ் நீங்க எனக்கு பண்ணிக்கிட்டே இருக்க, பொய்யா இருக்குமோன்னு கூட நான் யோசிக்காம நீ பண்ற ப்ராமிஸ் எல்லாம் ஏன் நம்பிட்டே இருக்கேன் அப்படின்னு இவனோட கையை பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு மிங்க வந்துடுறான். எதுக்காக என் பெர்மிஷன் இல்லாம இங்க வந்த அப்படின்னு நீஹ்வா கேட்க, சீக்கிரமா பையன் உடம்பு ஃபுல்லா விஷம் பரவணுமா, ஏன்னா மத்தவங்களுக்கு எல்லாம் 7 நாள்ல விஷம் பரவிரும், பையன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கதால எவ்வளவு நாள் வேணா ஆகலாம், நீ அவனை காதல் தூண்டதான் விஷம் சீக்கிரம் பரவும்னு மாஸ்டர் சொல்ல சொன்னாருன்னு சொல்ல, உன் வேலையை பார்த்துட்டு இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு நீஹ்வா சொல்லிடுறா. திமிரா பேசாதன்னு மிங்க சொல்ல வரதுக்குள்ள பையன் அங்க வந்துட்டான். கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு காதல் வியாதி வந்திருக்கலாம், ஆனா சக்தி இன்னும் குறையில, அவன்கிட்ட வம்பு பண்ணாம இங்க இருந்து போயிடுன்னு சொல்ல, இவ பக்கத்துல வரது எனக்கு பிடிக்கல அப்படின்னு பையன் அவனை விரட்ட ஆரம்பிக்கிறான். அவனும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். உனக்கு யாரும் எந்த பாதிப்பு பண்றதுக்கு நான் விட மாட்டேன்னு பையன் சொல்ல, நானும் தான் அப்படின்னு நீஹ்வா சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க இந்த சீனியர் ஒரு வழியா அந்த டீம் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல, சரி ஓகே பையன் அவன் உயிரை பணைய வச்சு உங்களை எல்லாம் காப்பாத்திருக்கான், அவனை காப்பாத்த வேண்டியது நம்ம பொறுப்புன்னு மாஸ்டர் முடிவு பண்றாரு. இங்க பையனும் நீஹ்வாவும் சேர்ந்து அந்த பேராசு சிட்டிக்கு வந்துடுறாங்க. வந்து ஜாலியா மார்க்கெட் எல்லாம் சுத்த ஆரம்பிக்கிறாங்க. பையன் நீஹ்வாவோட ஃபேவரட் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்கறான். நீஹ்வா சிரிக்க ஆரம்பிக்கிறா. பையன் அவளை தூக்கிட்டே ஜாலியா நடந்து போயிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு வர நம்ம ஜிங்கு நடக்கிறதெல்லாம் பாத்துடுறான். நேரா லிங்கியோ கிட்ட போயிட்டு நடக்கிற கொடுமை நீ வெளியே வந்து பாருன்னு சொல்ல, என்ன கொடுமை அப்படின்னு லிங்கியோவும் வெளியே வந்து பாத்துட்டு இருக்கான். பார்த்தா பையன் நீஹ்வாவை தூக்கிட்டு ஜாலியா அந்த இடத்துல ஒரு பெரிய எந்திரம் மாதிரி இருக்கு, அதுல ஏறிட்டு அவளை லவ் பண்ணி அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒயின் எல்லாம் கொடுத்து ஜாலியா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்க. அவனும் காதல் வியாதியால பாதிக்கப்பட்டுட்டான் அப்படின்னு லிங்கியோவும் கண்டுபிடிக்கிறான். இப்ப என்னடா பண்றது, இவனும் இப்படி பாதிக்கப்பட்டுட்டானே அப்படின்னு 2 பேரும் முழிச்சிட்டு இருக்க. நம்ம நீஹ்வாவும் பையனும் ஜாலியா இறங்கி அதுல இருந்து வந்துட்டு மாறி மாறி ஒயின் எல்லாம் குடிச்சிட்டு கிளம்பி போலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சீனியரோட கேர்ள் ஃபிரெண்ட் அங்க வந்துடுறா. பையன் கிட்ட அவனை சும்மா விட மாட்டேன்னு சண்டைக்கு போக மத்த 2 பேரு லிங்கியோவும் ஜிங்கும் வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க. அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, அவனை கொன்னுட்ட அப்படின்னா இந்த இடத்த அழிச்சிட்டனா இங்க இருக்கிற எல்லாரும் இறந்து போயிருவாங்க அப்படின்னு அந்த பொண்ணு அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க.
இங்க சொங்கோங் படுத்துட்டு இருக்கான். அவனுக்கு பயங்கரமா நெஞ்சு வலிக்க ஆரம்பிக்குது. அவன் கிட்ட கண்ணாடி மூலமா அவனோட மனசாட்சி மாதிரி வந்து ஒண்ணு பேச ஆரம்பிக்குது. நீ ரொம்ப காயப்பட்டுட்ட, ரொம்ப வலி உன்னால குறைச்சுக்கவே முடிக்காது. ஏன்னா நீ வந்துட்டு நீஹ்வா கிட்ட காதல்ல விழுந்துட்டேன்னு சொல்ல சொங்கோங் எஞ்சி கத்த ஆரம்பிக்கிறான். நான் சொர்க்கத்துல இருந்து விழுந்த கடவுள். அப்ப வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த உலகத்தை மறுபடியும் கட்டமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு மனுஷ பொண்ணுகிட்ட காதல்ல விழுறதுக்குலாம் வாய்ப்பே இல்ல அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ நீயே வேணா முடிஞ்சா பாத்துக்கோ அப்படின்னு மனசாட்சி அங்க இருந்து போயிருது. இங்க ஜிங்கும் லிங்கியும் வந்துட்டாங்க அந்த சீனியரை கூட்டிட்டு. இப்ப என்ன பண்றது அப்படின்னு பிளான் பண்றாங்க. இங்க பாரு, நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். எப்படியாவது நம்ம ஆபத்து இல்லாம அதுல இருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னா நீ எப்படியாவது இந்த விஷயத்தை போயிட்டு சீனியர் கிட்ட சொல்ல, புரியுதான்னு சொல்ல அவங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. இங்க பழைய ராணி இருக்கா, அவகிட்ட இந்த 2வது தலைவி வந்துடுறா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சாதாரண ஆளுங்க எல்லாம் அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பையனோட டீம்ல இருந்து. நம்ம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமான்னு கேட்க, அது பத்தி எனக்கு எந்த விஷயமும் கவலையும் கிடையாது, நான் எதுவும் பண்ண போறது கிடையாதுன்னு பழைய தலைவி சொல்றா. உங்க பையனுக்காக எந்த விஷயமான ஸ்டெப்பும் எடுக்காம இருக்கீங்க நீங்க. இப்படியே எடுத்துட்டு ஒருவேளை கடைசி வரையும் உங்க பையன் கிடைக்கவே இல்லைன்னா கடைசி வரையும் இப்படியே வாழ்வீங்களா அப்படின்னு கேட்க, பழைய தலைவி அழுதுகிட்டே என் பையன் கடப்பான் அப்படின்னு பாத்துட்டு இருக்கா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.